ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்சரியிலேருந்து நம்ம ரோஸ் பிளான்ட் நிறையா வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்த உடனே மொட்டுகள் சின்னதாகவும் பூக்கள் பெருசாக வளராமல் துளிர் விடாமல் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க ரோஸ் செடியில் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா பூ பூத்துட்ருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா முட்டுகள் சின்னதாகவும் பூக்கள் வந்துட்டு ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு 6 டிப்ஸை வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த மாதிரி துளிர்கள் நிறையா முட்டுகள் பூக்கள் எல்லாம் சூப்பராக க்ரோத் கொடுக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 15 நாளுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான துளிர்கள் நிறையாவே பார்க்க முடியுங்க. அதுக்கு நம்ம இப்போ எந்த மாதிரியான உரங்களை வந்துட்டு யூஸ் பண்ணலாம்? காசு கொடுத்து வெளியே நம்ம வாங்க தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டிலையே நிறைய உரங்கள் நம்மளாலே தயாரிக்க முடியுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க நிறைய இடத்துல ஏகப்பட்ட துளிர் கொடுத்துருக்கும். நீங்களே அதை கண்கூட பாருங்கள். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த விலங்குகள் அனிமல்ஸில் இருக்கிற அந்த அந்த இது பொருள்களை வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கோழி அந்த வேஸ்ட்டு போடும்ல, அதெல்லாம் கூடமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஒரே வாரத்தில் நல்ல துளிர் விட்டுருக்குங்க. பாதி எண்ணெய் வந்துட்டு நான் கீழே தரையிலையும் பாதி நம்ம க்ரோ பேக்லேயும் தான் வச்சுருக்கோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ரோஸ் செடியில் வந்துட்டு துளிர் வரலைன்னா நிறையா யூடியூப் சேனலில் போய்ட்டு நானுமே நிறையா யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி போய் பார்த்துட்டு வருவேன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்போ நமக்குன்னு ஒரு இது வரும் இல்லையா, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்காக நம்ம என்ன வேணாலுமே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சாலே நம்ம ரோஸ் செடிகளை நல்லாவே வளர்க்க முடியுங்க. நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டு அது போல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குங்க. நேற்று நம்ம ஒரு வீடியோ இதில் பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம், இன்றைக்கி வேறு ஒரு ஸ்டார்ட்ஸ்லேருந்து பார்த்துட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணுறச்சில என்ன ஆகும்னா, கரெக்டாக அதை நம்ம அந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இதுக்கான ரிசல்ட் நம்ம பண்ணதுக்கான ரிசல்ட் அங்கே இல்லாமலே போயிடுங்க. அதனால எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது பொறுமையாக இருந்து பண்ணணும். ரோஸ் செடியில் பொறுத்த வரைக்கும் டைபேக்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும். அதே மாதிரி நம்ம ரோஸ் பிளான்ட்ஸை வந்துட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, டூல்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா நம்ம சிசரை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். அதுக்கு சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது. ரோஜா செடியை நடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா மண் கலவை தாங்க. மண் கலவை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதான் பார்த்துக்கிறணும். செம்மண்ணில் நடவு செய்யணுங்க. செம்மண்ணில் நடவு செஞ்சால் மட்டும்தான் ரோஸ் செடிக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லலாம். செம்மண்ணில் அதிகமான அயன் ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால பூக்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நிறையா பேர் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த பூவோட கலர் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கலர் நார்மலாக ஒரு வெளிர்த்தனமான ஒரு கலரில் இருக்கும். 3ல் 2 மடங்கு செம்மண் கலவை, 1 மடங்கு மண்புழு உரம் அல்லது மாட்டுச்சாணம் தொழு உரம், மீதி 1 பங்கு மணல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மென்ஷன் பண்ணி மேலேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மண் கலவைகளை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்படி மண் கலவை பயன்படுத்தும் போது நம்ம செடிகள் நல்லா வேர் ஊனி மண்களுக்குள்ளே நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த 5 பொருளை வச்சு தாங்க நம்ம செடிகளுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் எது நல்லா பெஸ்ட்டான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றதையும் உங்களால் ஏதாவது வேகமாகவே கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை தான் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மாட்டுச்சாணம் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ நம்ம அதை பற்றின இதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல போகிற இந்த விஷயங்கள் இதில் என்னென்ன சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த 5 பொருளையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5 பொருட்களை வச்சு தாங்க நம்ம பண்ணவே போகிறோம். இந்த இதுக்காக நீங்கள் வெளியே எங்கேயுமே போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வாங்க வேண்டியதே கிடையாது. என்ன பொருள் இருக்குன்னு நல்லா பாருங்கள். மண்புழு உரம் இருக்குது, ஆட்டுச்சாணம் தொழு உரம் இருக்குது, மாட்டுச்சாணம் தொழு உரம் இருக்குது, முட்டை ஓடு இருக்குது, வெங்காயத்தோல் இருக்குது, உயிரினம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா லோஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு டைட்டில்லையே கொடுத்துருக்கேன். இந்த 6 பொருட்களை வச்சு தான் நம்ம உரம் தயாரிக்க போகிறோம். எல்லாமே நம்ம வீட்டிலையே கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செடிகளுக்கு டைபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும். அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா செடிகளுக்கு மேலே இருந்து வேர்கள் வரையும் காஞ்சிக்கிட்டே போகும். அதுக்காக தான் நம்ம இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுறோம். இந்த மஞ்சளில் ஆன்டிபயாட்டிக் அதிகமாகவே இருக்குது. அந்த காலத்தில் சின்னதாக அடிபட்டாலே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மஞ்சள் பொடி எடுத்து வைச்சு விடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்காக? செப்டிக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்க. டைபேக் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கிளைகள் ஃபுல்லுமே காஞ்சி போயிடும். நம்ம பிளான்ட்டை
கட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ளவர் பூத்து முடிச்சதுக்கப்புறம் கூட கட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ப்ரூனிங் பண்ணுற டைமில் நம்ம கட் பண்ணி விடுவோம். அந்த டைமில் கட் பண்ணி விடிய அந்த போர்ஷனில் வந்துட்டு நம்ம டூல்ஸை வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். மற்ற பிளான்ட்ஸில் இருந்தோ இல்லை மற்ற செடிகளை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்து அதையே நீங்கள் இதிலே யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி டைபேக் டிசீஸ் வந்துட்டு கண்டிப்பாக உருவாகுங்க. அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் அங்கே இருந்து என்ன ஆகும் அப்படின்னா கட் பண்ண போர்ஷனில் இருந்து காஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி லைட்டாக குழச்சி மேலே இப்படி அப்ளை பண்ணி விட்டுறணும் கட் பண்ண போர்ஷனில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாணி நம்ம இந்த முருங்கை மரத்தில் கூட மேலே எடுத்து அப்ளை பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படி வைக்கும்போது துளிர்களும் அதில் நிறைய வரும். நம்ம சாணியும் வைக்கலாம், அல்லது அப்படின்னா மஞ்சள் பொடியும் வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்டஸ் பண்ணுறது மஞ்சள் பொடி வைக்கிறதாங்க. நான் ஏன்னா அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்குமே. கட் பண்ண போர்ஷனில் அந்த மாதிரி நம்ம மஞ்சள் அப்ளை பண்ணால் அந்த இடத்துலேருந்து ட்ரை ஆகிறத நம்ம தடுக்கலாம். 90% குறைக்க முடியுங்க. 100% சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட செடிகள் வந்துட்டு கட் பண்ணி விட்ட போர்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. நம்ம கட் பண்ண உடனேயே நம்ம அதுக்கு ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களோட செடிகள் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒரு செடியிலேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னொரு செடிக்கு இது பண்ணும்போது அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண போர்ஷனில் மஞ்சள் வைக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் செடியை வந்துட்டு நீங்கள் வேகமாகவே காப்பாற்றிக்க முடியும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கணுமா, எத்தனை நாளுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு. ஒரு 2 days இருந்தாலே போதுங்க. அடுத்து நம்ம க்ரோ பேக்கில் வந்துட்டு ரோஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, க்ரோ பேக்லேயோ இல்லை பாட்லேயோ எதுலேயோ நம்ம வைக்கும்போது அந்த மண் வந்துட்டு கட்டியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப லூஸாக இருக்கணும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது மண்ணை நல்லா கலைச்சி ஒரு மந்த்துக்காவது அந்த மாதிரி நீங்கள் பண்ணி விடணும். இப்படி கட்டித்தன்மையாக இருக்கும்போது நம்ம கொடுக்குற எந்த உரமும் வந்து அந்த மண் வந்து வேறு எடுத்துக்கிறாதுங்க. ரொம்ப மண் கட்டியாக களிமண் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணை நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்ததுன்னா எடுத்து ஊற்றி விடுங்க. அசோஸ்பைரில்லம் அப்படின்ற நான் ஒன்று மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ நான் அதை எடுத்து அந்த மண்ணை கிளறினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவேன் அந்த மண்ணுக்குள்ளே. அசோஸ்பைரில்லம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் சத்துக்களை வந்துட்டு அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிறதுனால மண் வந்து ஹார்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லூஸ் தன்மை மண்ணை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குங்க. வீட்டில் இட்லி மாவு இருந்தது அப்படின்னா ஒரு கரண்டி இட்லி மாவை எடுத்துகிட்டு 3 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு 1 லிட்டராக எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றிட்டு வாங்க. மாவு கெட்டியாக ஊற்றிடக்கூடாது, நல்ல தண்ணி மாதிரி ஆக்கி அந்த தண்ணியை தான் நீங்கள் டைல்யூட் பண்ணி ஊற்றணும். இட்லி மாவில் அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்கும். ஃபர்மெண்டேஷன் நடந்ததுக்கப்புறம் அதை கொடுக்கறதுனாலே மண்ணை வந்துட்டு சாஃப்ட் ஆக்க முடியும். புளிச்ச மோர் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோஸ்பிரியம், ரைசோபியம் இந்த மாதிரி உயிரினங்கள் உரமும் கொடுக்கலாங்க. மாதிரி உரங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டாலே தருவாங்கங்க. 3 ரூபாய் தாங்க. ரைசோபியம், அசோஸ்பிரில்லியம் அப்படின்றது 3 ரூபாய் தாங்க ஆகும். இந்த மாதிரி 3 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கைப்பிடி வந்துட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டு நீங்கள் போட்டிங்கனாலே உங்கள் மண் வந்துட்டு லூஸ் தன்மை கொடுக்குங்க. ஒரு கைப்பிடி மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும். இதை ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி போட்டதுக்கு அப்புறமா மண்ணை நல்லா கிளறி விட்டு திரும்பவும் அந்த உரங்களை போட்டதுக்கப்புறம் திரும்பவும் மண்ணை கிளறி விடுங்க. உரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். தண்ணி கொடுக்கும்போது தான் அந்த நுண்ணுயிர்கள் வந்துட்டு சாகாமல் அப்படியே இருக்கும். ஈரப்பதம் இருந்தால் தாங்க உசுரோட இருக்கும், இல்லைன்னா அது செத்து போயிடுங்க. உயிர் உரங்களை வந்துட்டு 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க யாருமே. நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு முட்டை ஓடுங்க. முட்டை ஓடு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த முட்டை ஓடை வந்துட்டு தூர தான் இடுவோம். அந்த முட்டை ஓடை எடுத்து பத்திரமா வச்சு சேகரித்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பொடியாக்கி மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு மண்ணுக்கு மேலே நல்லா தூவி விட்டு தண்ணி விடணுங்க. நான்வெஜ் வந்துட்டு சாப்பிடாத வெஜ்ஜு உள்ளவங்க வந்துட்டு முட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. முட்டையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் பால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் பாலில் வந்துட்டு 3 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றலாம். பால் வந்து சைவம் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை ஓடை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஓடுகள் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு டெய்லியும் கொடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாளும் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது உடனே வந்து செடி எடுத்துக்கிறாதுங்க. மண்ணில் இருந்து மக்கி அதுக்கப்புறம் பொறுமையாக தான் எடுக்குங்க. கண்டிப்பாக அது மக்கிறதுக்கு 1 மந்த்தாவது ஆகுங்க. ஓடுகளை உடைச்சி நம்ம மண்ணுக்கு மேலே போடும்போது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. முட்டை ஓடுகள் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம செடிகளுக்கு முட்டுகள் வந்து அதிகமாக வைக்குங்க. கால்சியம் சத்து இருந்தனாலே துளிர்கள் நல்லாவே வைக்கும், முட்டுகள் நிறையாவே கொடுக்குங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தோல் தாங்க. வெங்காயத்தோல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான் அந்த வெங்காயம். நம்ம வெங்காயத்தில் வந்துட்டு சல்ஃபர் கண்டென்ட் வந்து நிறையாவே இருக்குது. அதனால தான் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போதோ அதை உரிக்கும் போதோ நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வருது. வெங்காயத்தோல் ஸ்மெல்ல கண்டாலே எந்த பூச்சியுமே வராதுங்க. அதுக்காக தான் நம்ம ரோஜா செடிகளுக்கு வெங்காயத்தோலை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த டெமோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன புழுக்கள் இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத புழுக்கள். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேரிழிவல் நோய் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குங்க. இங்கே நிறைய வெங்காயத்தோலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரோஸ் செடிக்கு மேலே எடுத்து அப்படியே போட்டு விடுங்க. அதனால் அந்த வெங்காயத்தோல்கள் போடுறதுனால நம்மளோட செடிகளில் வந்துட்டு நிறைய துளிர்கள், நீங்கள் இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ மொட்டு துளிர்கள் எல்லாம் எப்படி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு பொசிஷன்லையுமே நீங்கள் பார்க்கலாம் அது எவ்வளோ துளிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை நான் நிறைய யூஸ் பண்ணி நிறைய துளிர்களை நான் என் செடியிலேயே பார்த்துருக்கேங்க. ஒரு செடிக்கு ஒரு மக்களவு உள்ள வெங்காயத்தோட்களை போட்டு நல்லா நிரப்பி விட்டுருங்க. நீங்கள் இந்த வெங்காயத்தாலெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 2 வாரத்தில் உங்களோட செடிகளில் இருக்க துளிர்கள்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம செடியில் நல்ல க்ரோத் இருக்கணும், நல்ல துளிர் விட்டு நிறைய முட்டுக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆட்டுச்சாணம் எங்கே இருந்தாவது ஆட்டுச்சாணத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. சாணம் தொழு உரத்தை எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுட்டு மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்கள் நிறையாவே கொடுக்கும். பூக்கள் உள்ள செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல க்ரோத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இது தான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தை வந்துட்டு எப்போயுமே பச்சையாக நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம பச்சையாக யூஸ் பண்ணும்போது நம்ம செடிகள்லேருந்து நிறைய புழுக்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்படி வந்ததுன்னா நம்ம செடிகளுக்கும் கெடுதலாகும். அதனால் நல்லா காய வச்சு ட்ரை ஆக்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு ரோஸ் செடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோஸ் செடி பாட்டில் ஒரு மக்கன்னா எடுத்து நல்லா போட்டு உருட்டு போட்டுருங்க. நீங்கள் இந்த ஆட்டுச்சாணத்தை ஒரு வாரம் போட்டு அந்த ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்கள் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்களே கண் கூட தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஆட்டுச்சாணத்தில் NPK இந்த 3 சத்துக்களுமே அதில் இருக்குங்க. நல்லா என்ன பண்ணணும்னா இந்த 3 இன்ச்சு அகலத்துக்கு வந்துட்டு நல்லா தொட்டி நிறச்சி கொட்டி விட்டுருங்க மாட்டுச்சாண தொழு உரத்தை. அந்த மாதிரி நம்ம சாணத்தை வந்து கொட்டும்போது நல்ல பெரிய பூக்களாக உங்கள் செடியிலேருந்து பார்க்க முடியும். நீங்கள் இந்த செடியை பார்க்கும்போதே தெரியும், இந்த செடியில் இருக்க பூக்களையுமே நீங்கள் பாருங்கள், அதில் நான் காட்டியிருக்கேன். நர்சரியிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போயும் இருக்குது. இதனால் நல்ல டார்க்னஸையுமே உங்களால் கொண்டுட்டு வர முடியும். உங்களோட செடிகளில் இருக்க பூக்களையுமே நல்ல பெரியதாகவும் வச்சுருக்க முடியும். நல்ல க்ரீனிஸாகவும் உங்களோட செடி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீ பவுட்ரு தாங்க, டீ தூள். இந்த டீ தூளை வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பீரியன் ஆனதை யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு டீ போடும் போதே எடுத்து அப்படியே அதில் போடணுமா, இல்லை நம்ம டீ குடிச்ச அந்த வேஸ்ட் இதை போடணுமா, இல்லை புதுசாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிங்க. பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே அதுக்குமே சேர்த்து போட்டு விட்ருவோமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் டீ போட்டுட்டு லாஸ்ட்டில் வரும் பார்த்தீங்களா, அதை கூட போய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடையில் போய் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்தை வந்துட்டு செலவு பண்ணாமல் நம்ம டீ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம டீ போடும் போது அந்த சுகரை ஆட் பண்ணாமல் நம்ம வெறும் டீயை மட்டும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த தேயிலையை வந்து நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்லா இருக்குங்க. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, டீ பவுடரை தான் யூஸ் பண்ணணும், காஃபி பொடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காஃபி குடிக்கிறவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, நான் காஃபி தான் குடிப்பேன், நான் டீ குடிக்க மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், காஃபி பொடி போடலாமா அப்படின்னு அந்த மாதிரி போட்டிங்கன்னா செடி செத்து போயிடும். டீ பவுடரை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே செடிகளுக்கு நீங்கள் கொடுத்தாலும் நல்லது தான். டீ பவுடரை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணால் ஏதாவது ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியில் கலக்கியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டீ வேக வச்சியும் கொடுக்கலாம். டீ பவுடரை வந்துட்டு இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட டீ பவுடர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் 4 ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செடிகளுக்கு எப்படி டீத்தூளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நல்ல ஸ்பூனை எடுத்து வேருக்கு பகுதியில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தூவி விடுங்க. இதை போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செடியில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க டார்க்னஸ் இல்லை, நல்லாவே இல்லை, ஒரு பச்சை வெளிர் நிறத்தில் இருக்குது, பூக்கள் வந்துட்டு கலர் கொடுக்கல அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். 1 லிட்ரு வாட்டரில் 5 ஸ்பூன் டீ தூளை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேர்கள் கூட நான் காலையிலே வந்துட்டு ரைஸ் வாட்டர் விட்டுருக்கேன். அதனால தான் இப்போ நான் வெறும் தேயிலை மட்டும் போட்டிருக்கேன், தண்ணி விடலை. அதிகமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா வேர்கள் அழுவும். ரெட் கலர் ரோஸாக இருந்தது அப்படின்னா நல்லா டார்க் ரெட்டாக வந்துட்டு மாறும். நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சியும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லோ ரோஸாக இருந்ததுன்னா டார்க் எல்லோவாக மாறும்.
டார்க்னஸை நல்லா கொண்டு போகும். இதில் டேனிக் ஆக்சைட் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாட்டுச்சாணம் தொழு உரம். இந்த உரத்தை தான் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு காமனாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுறது. எல்லாருமே பொதுவாக நர்சரியிலே இருக்கட்டும், இல்லை வீட்டிலையே இருக்கட்டும், நிலத்துலையே இருக்கட்டும், இந்த உரத்தை தாங்க அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. மாட்டுச்சாணத்தில் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த 3 சத்துங்களுமே இதில் அடங்கியிருக்குங்க. மாட்டுச்சாணம் தொழு உரத்தை யூஸ் பண்ணலான்னு சொன்ன உடனே நேரே போய் நம்ம என்ன பண்ண போகக்கூடாது, மாட்டில் இருந்து வர்ற அந்த சாணத்தை எடுத்து அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா காய வச்சு ஒரு 3 நாளைக்காவது வெயிலில் நல்லா காய வச்சு உணர்த்தி எடுத்து தான் நீங்கள் செடிகளுக்கு மண்ணெல்லாம் களைச்சி விட்டுட்டு அதுகளுக்கு கொடுத்து மேல் மண் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி இடணும். அப்படி நம்ம தெரியாதனமாக எடுத்து பச்சையாக எடுத்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 3 நாளில் நம்ம ரோஸ் செடி என்ன ஆகியும் செத்து போயிடும். நல்ல மக்கிய சாணமாக இருக்கணும். 3 மாதங்கள்லேருந்து 4 மாதங்களுக்குள்ளே தான் இருக்கணும். மாடு வளர்க்குறவங்க தனியாகவே காய போடுறதுக்குன்னு தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இதுலேருந்து நீங்கள் காஞ்சதை எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து நம்ம செடிகளுக்கு சுற்றி எடுத்து போட்டு விடணும். இல்லை அப்படின்னா ஒரு 4 கைப்பிடி உங்கள் கையளவு எடுத்து ஒரு 4 கைப்பிடி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் மாட்டுச்சாணம் நல்லா மக்கி இருக்கணும். இது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்னா 2 வாரங்களுக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க. இந்த மெத்தடை நீங்கள் தரையில் இருக்கிற ரோஸ் செடிகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸில் வச்சுருக்க ரோஸ் செடிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணும்போது கூட உங்களுக்கு அதிகமான மொட்டுக்கள் வைக்கும், பூக்கள் வைக்குங்க. செடிகள் நல்ல க்ரீனிஷாக இருக்கும். நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மண்புழு உரம். மண்புழு உரம்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரத்தை சாணத்திலேருந்து தான் ரெடி பண்ணுவாங்க. ஒரு தொட்டி கட்டி சாணத்தை அதில் போட்டுட்டு மண்புழுக்களையும் விட்டுருவாங்க. அந்த மண்புழு அந்த சாணத்தை சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்ட்டுகளும் அதில் மிக்ஸ் ஆகும்போது தான் அது வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மண்புழு உரத்தை நம்ம மாட்டுச்சாணம் தொழு உரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு தான் நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு கைப்பிடியிலேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு ஒரு செடிகளுக்கு நீங்கள் இந்த வெர்மி கம்போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த உரங்களை கொடுத்துக்கலாங்க. செடிகளுக்கு இந்த உரங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மண்ணெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிளறி விடணும். அப்போ தான் நம்ம வேர்களுக்கு அந்த சத்துக்கள் உறிஞ்சி எடுத்துகிட்டு போகும். உங்களுக்கு அந்த வேர்கள் சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த உரத்தை நம்ம யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த உரங்கள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி கண்டிப்பாக விடணும். எந்த உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி உரங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுனால செடிகள் உள்ள அந்த மண்ணில் இருக்க கடினத்தன்மைகளை கண்டிப்பாக நம்ம போக்க முடியுங்க. நானே சில டைமில் சொல்லியிருக்கீங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் மண் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம எதை உரமே யூஸ் பண்ணாமல் அந்த செடியை வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மண் கட்டித்தன்மையாக தாங்க இருக்கும். நம்ம உரங்களை யூஸ் பண்ண அந்த மண்ணை கலர தான் அந்த மண் லூஸே ஆகுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின்னமம் பவுடர், பட்டைத்தூள். நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பட்டைத்தூள். பட்டையை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. செடிகளில் நத்தை ப்ராப்ளம், எறும்பு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் பூஞ்சை அப்படின்னு ஒரு நோய் இருக்கும் தெரியுங்களா, மாவு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் செடிகளுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த பட்டை தூளாக்கி வேர்கள் பகுதியில் நல்லா தூவி விடுங்க. ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெட்டரானது. அதனோட ஸ்மெல்லுக்கே எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராதுங்க. முக்கியமாக நத்தை வராதுங்க. நத்தை வராமல் இருக்கும் அப்படின்னா கார்டனில் ஒரு பாட்டிலில் நல்லா புளிச்ச மோரை எடுத்து அந்த பாட்டிலில் அடைச்சி மண்ணுக்குள்ளே பறிச்சு விட்டுருங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நத்தை அதுக்குள்ளே விழுந்துருங்க. உங்களுக்கு செடிகளுக்கு நத்தை ப்ராப்ளம் வராதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ல ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது விருப்பமான பிளான்ஸை பற்றின, ரோஸ் பிளான்ஸை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.